திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை கூட்டணி என்கிற லாரி தான் 10 ஆண்டுகளாக இழுத்துச் செல்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் பேசிய அவர், திமுக கூட்டணி லாரி தற்போது அடிக்கடி மக்கர் செய்வதாகவும் கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கள் பட்டது போ. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் என்று திமுகவினர் கூறுவதை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும், 125 நாளாக உயர்த்தப்பட்டு நிரந்தரமாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுசாக சிலர் வருகிறார்கள், ஏதேதோ பேசுகிறார்கள் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தான் எதிரிகளை வீழ்த்தும் பலம் வாய்ந்த கட்சி என்றார். எப்படி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மக்கள் பாதிப்பாங்க? இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களிடத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.